அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இன்னமும் ஒரு சரியான முடிவெட்டப்படாமல் இழுபறியில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நீடித்து செல்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் கவுதிப்படை இஸ்ரேலினுடைய பெங்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களின் பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் காசா தொடர்பாக கத்தாரின் தலைநகர் டோகாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இறுதி முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரு விதத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், காசாவில் மிக விரைவிலான ஒரு போர் நிறுத்தம் ஏற்படும் என தெரிவித்த சூழலில் ட்ரம்பை சந்திப்பதற்காக நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பை தொடர்ந்து ஜேடி வான்ஸ், அங்கிருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு செயலாளர், பென்டகன் அதிகாரிகள் என பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக முடிவடைந்திருந்தன. இந்த வார ஆரம்பத்திலேயே யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகளும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இவர்கள் உண்மையில் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர விரும்புகின்றார்களா, அல்லது காசாவில் தங்களுடைய இன அழிப்பையும் உலகின் பார்வையை திருப்புவதற்காக ஒரு போர் நிறுத்தம் நெருங்கி இருக்கின்றது என்று சொல்லி காலத்தை கடத்துகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இருந்த போதிலும் காசா பேச்சுவார்த்தைகளின் முடிவு என்ன என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் மிக கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதிலும் வடக்கு காசா கான்யூனிஸ் பகுதிகளில் காப்பட் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பள குண்டுகளையும் அங்கே வீசி மிகப்பெரிய உயிரிழப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 10 குழந்தைகள், 17 பெண்கள் உட்பட 41 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. கான்யூனிஸ் நகரில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கோரிக்கைகளை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள். இதை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் வெறுமனே நெதன்யாகுவினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ட்ரம்பினுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று தனியே கூறினால் அது பார்ப்பவர்களுக்கு ட்ரம்பும் நெதன்யாகுவும் போர் நிறுத்தத்தை கொண்டு வர விரும்புவதைப் போலவும் ஹமாஸ் இயக்கம் அதை மீறி இருப்பதைப் போலவும் மேற்கத்திய ஊடகங்களில் காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் என்று தாங்கள் சொன்ன நிபந்தனைகளை இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு வெளியேறாத ஒரு போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதைத்தான் ஹமாஸ் இயக்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே போல சரியான முறையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுல்படுத்தப்படாமல் ஒரு பணைய கைதி கூட மீண்டும் திரும்பி செல்ல முடியாது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த துருக்கிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது அதன் விதிமுறைகளால் கட்டளையிடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் மட்டுமே நடக்கும். ஒரு போரினூடாகவும் யுத்தத்தினூடாகவும் அல்லது பாலஸ்தீனர்களை ஏமாற்றும் ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாகவும் பணைய கைதிகளின் விடுதலை சாத்தியமில்லை என்பதை ஹமாஸ் இயக்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் காசாவிலிருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறாமல் இஸ்ரேல் இராணுவம் அங்கு சென்று தாங்கள் கைப்பற்றிய நிலங்களை அப்படியே வைத்துக்கொண்டு பணைய கைதிகளை மட்டும் விடுவிக்கக்கூடிய ஒரு கபட நாடகத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆடுவதை ஹமாஸ் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும். இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஒரே வாரத்தில் 2 கப்பல்களை செங்கடலில் தாக்கி மூழ்கடித்த பின்னர் கவுதி படை தற்போது இஸ்ரேலினுடைய விமானப்படை தளத்தின் மீது அதிகாலையில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பெங்குரியன் விமான நிலையம் மற்றும் டேவிட் ராமோட் விமான நிலையம் ஆகிய விமான நிலையங்கள் கவுதிகளினால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து அளித்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு ஏவுகணை இலக்கை நோக்கி தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள். கவுதிகளின் ஏவுகணைகள் தாக்கி அழிவுகளை ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ, இஸ்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் கவுதி ஏவுகணைகள் உள்ளே வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் அங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்படுகின்றது. டெல்லவிவாக இருக்கலாம், பெங்குரியன் விமான நிலைய பகுதியாக இருக்கலாம்,
ஜெருசலேமாக இருக்கலாம், அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒலிக்கப்படப்பட்டதால் மக்கள் மிகப்பெரிய அச்சமடைந்து பங்கர்களுக்குள் பதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்று அதிகாலையிலேயே கவுதிப்படையினுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதால் தூக்கத்தில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் சென்று பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கவுதிகள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பும் நடவடிக்கையை தொடங்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கவில்லை. ரஷ்யாவோ ரஷ்ய அதிபரோ அமெரிக்க அதிபர் ட்ரம்பை துளி அளவு கூட அவர்கள் மதிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ட்ரம்ப் வழக்கமாக தன்னுடைய சமூக ஊடகங்களில் பதிவிடுவதைப் போல, நாம் ரஷ்யாவுடன் பேசிவிட்டேன், புடினுடன் போனில் பேசிவிட்டேன், பல மணி நேரம் பேசினேன், போரை நிறுத்தி விடுவேன், எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள், நான் சொன்னால் புடினும் கேட்பார், ஜெலன்ஸ்கியும் கேட்பார் என்று மிகப்பெரிய பில்டப்புகள், சமூக ஊடகங்களில் பல பதிவுகள், மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்து விட்டது. ட்ரம்ப் போன் செய்து பேசினால் அவர்கள் தொலைபேசியில் பேசினார்களே ஒழிய ட்ரம்பினுடைய எந்த கோரிக்கையும் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் ட்ரம்பை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவே இல்லை. இறுதியில் வெறுத்து போன ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார். ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்களை அனுப்புவோம் என்று கூறியவர் என்று பென்டகன் குறிப்பிடுகின்றார்கள். உக்ரைனுக்கான ஆயுதங்கள் அனுப்பு நடவடிக்கை தொடங்கி இருக்கின்றது. இந்த முறை பீரங்கி குண்டுகள் மற்றும் துல்லியமான வழிநடத்தப்படும் ராக்கெட்டுகள், மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் நாங்கள் உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றோம் என்ற செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனவே ரஷ்யா அமெரிக்கா இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விட்டது போலவும், புடின் ட்ரம்புக்கு இடையே ஒரு மிகப்பெரிய நட்பு ஏற்பட்டதைப் போலவும் பேசிக்கொண்டிருந்த ஊடகங்களுக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்போதும் ஒருவர் நம்புவதில்லை என்பதை மீண்டும் இந்த சம்பவம் நிரூபித்திருக்கின்றது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவின் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றன. இது உக்ரைனுக்கு தற்காப்பு ரீதியில் ஏதாவது அனுகூலங்களை கொடுக்குமா, அல்லது இன்னும் ரஷ்யா தாக்குதலை உக்ரைனிய நகரங்களில் தீவிரப்படுத்தப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து அமெரிக்காவின் டெக்காஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126ஆக உயர்வடைந்திருக்கின்றது. நேற்று தினம் 86 பேர் வரை கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தோம். இந்நிலையில் காணாமல் போனவர்கள் பலர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களின் சடலங்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. இதனால் 124 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 161 பேரை இன்னும் காணவில்லை. தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும், ஹெலிகாப்டர்கள், நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து முழுவீச்சில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கலாம் என்ற செய்திதான் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக அதிகாரிகள் கூறுகையில், தொடர்ச்சியாக வெள்ள நீர் வடிந்து செல்லாத காரணத்தினால் வெள்ளம் உயர்ந்த மட்டம் பாரிய அளவில் குறைவடையவில்லை. அதனால் மீட்பு பணிகளை செய்வதில் கூட மிகப்பெரிய ஒரு சிரமமான நிலை காணப்படுகின்றது. எனவே உயிரிழப்புகள் இன்னமும் கூறப்பட்ட உயிரிழப்புகளை விட அதிகமாகுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது என்ற செய்தி இன்று வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவில் ஏற்கனவே காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸை சுக்குநூறாக்கிய சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவின் டெகாஸ் மாகாணத்தை வெள்ளம் முற்றாக சூறையாடி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து போர்க்குற்றங்களை செய்ததற்காகவும் காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காகவும் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் மீது அதன் உள்நாட்டு நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்படும் என்று ஸ்பெயின் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த காசா இனப்படுகொலையில் அரபுலக நாடுகள், பாலஸ்தீனத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் கூட மறைமுகமாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் சூழ்நிலையில் எங்கோ இருக்கக்கூடிய ஸ்பெயின், அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளினுடைய முன்னெடுப்புகள் ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய மனிதநேய பணிகளையும் மனிதாபிமான நடவடிக்கைகளையும் தெளிவாக காட்டுகின்றன. ஆரம்பம் முதலே ஸ்பெயின், அயர்லாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளின் முன்னெடுப்புகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இன மதங்களை கடந்து, கண்டங்களை கடந்து காசா மக்களுக்காக மனிதநேய அடிப்படையில் குரல் எழுப்புவதை பார்க்கலாம். ஸ்பெயின் நாடு நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப் போகின்றார்கள். நெதன்யாகு இனப்படுகொலையாளி, போர் குற்றவாளி, வார் கிரிமினல் என்ற வழக்கை உள்ளூர் நீதிமன்றங்களிலும் தொடர இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஸ்பெயின் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சலூட். அடுத்து தென்கொரியாவின் அதிபராக செயற்பட்டு வந்த ஜூன் சுக் இயோல் கடந்த டிசம்பர் மாதம் நாட்டில் திடீரென அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருந்தார்.
இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவசர நிலை உத்தரவு மீளப் பெறப்பட்டது. இந்த நிலையில் இவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருந்தார் என்று குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக அவர் கைது செய்யப்பட்டு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தென்கொரிய அதிபர் ஷூன் சுக்கியோல் மீண்டும் விரைவில் கைது செய்யப்பட இருக்கின்றார் என்ற ஒரு தீர்ப்பை அங்கே தென்கொரியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. இது அந்த அதிபருக்கும் தென்கொரியாவினருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.